அதானே ரூல்ஸ் எல்லாம் மாத்தியாச்சே. மறந்துட்டியா ஆனந்தி? ஆனந்தி, இப்ப நீ ஒன்னும் டெய்லர் இல்ல, சூப்பர்வைசர். யாரு? சூப்பர்வைசர். அத அப்படியே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. ஜெயந்தி, அதே மாதிரி இந்த கருணாகரன் கருணாகரன் சாருக்கும் இப்ப அவர் யாருன்னு அப்பப்ப அவருக்கு ஞாபகப்படுத்தணும். அவர் இப்ப அசிஸ்டன்ட் ப்ரொடக்ஷன் ஹெட்ன்றத மறந்துட்டு இன்னும் தான் ப்ரொடக்ஷன் ஹெட்னு நினைச்சு முறைச்சுக்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்காரு. பாவம். ஜெயந்தி, முத்து, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? ஆனந்தி, என்ன பண்றாங்க? வேலை நேரத்துல போன் பேசலான்னு நீங்க தான் புதுசா ரூல்ஸ் போட்டிருக்கீங்களாமே ப்ரொடக்ஷன் ஹெட் சார். என்னப்பா முத்து, கரெக்ட் தானே? ப்ரொடக்ஷன் ஹெட் சார், சூப்பர்வைசர் மேடம் அங்க போன் பேசிட்டு இருக்காங்க. இங்க இவங்க ரெண்டு பேரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார். போன் பேசுறாங்களோ இல்ல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ அத பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. வேலையை முடிச்சுட்டு போகும்போது அன்னைக்கு டார்கெட்டை முடிச்சிருக்கணும், அவ்வளவுதான். அத அவங்க பாத்துப்பாங்க. ஆமா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? வந்து நான் இங்க வந்து நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. நீங்களும் போன் பேசணும்னா தாராளமா பேசலாம். ஆனா வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கொடுத்த வேலையை முடிச்சிருக்கணும். அப்பதான் வீட்டுக்கு போக முடியும். புரியுதா? போய் வேலையை பாருங்க. போங்கடா போங்க. யானை இலைச்சா பூனை மச்சா முறை கொண்டாடுமா? எவ்வளவு நாளைக்கு உங்க ஆட்டன்னு நான் பாக்குறேன். அப்பா, அம்மா, அண்ணா எவ்வளோண்ணே? 100 ரூபாப்பா. இந்தாங்க. பேக் கொடுங்கப்பா. வாங்க, உள்ள வாங்க. வாங்க. வாங்க மாமா, வாங்க அத்தை. நீ ஏதோ ஹாஸ்டல்ல இருக்கிறதா இவன் சொன்னான். இங்கதான் இருக்கியா? நான் இங்க வந்து இருக்க போறேன்னா முறையா எங்க அப்பா அம்மா வந்து உங்ககிட்ட பேசி என்னை இங்க வந்து விட்டுட்டு போவாங்க. தெரியாம ஒளிஞ்சு மறைஞ்சு வந்து இருக்கிறதுக்கு இது இடமும் இல்ல, அதுக்கு எந்த அவசியமும் இல்ல அத்தை. அம்மா, கோகிலா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தா. உங்களுக்காக சமைச்சல வச்சிருக்கா. வாங்கம்மா, உள்ள வாங்க. அப்பா வாங்க. வாங்கம்மா, வாங்கப்பா. என்னடா பொருள் எல்லாம் வாங்கி போட்டிருக்க போல இருக்கு. ஆமாமா. மாமா, அத்தை உட்காருங்க, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். வேண்டாமா, நாங்க காபி குடிச்சிட்டு தான் வந்தோம். ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களா? இன்னும் உள்ள வந்து உட்கார கூட இல்ல, அதுக்குள்ள பேசி முடிச்சு கிளம்ப அவசரமா? ஆமா, நீ மட்டும் வந்திருக்க, உன் தங்கச்சிங்க வரலையா? ஆனந்தி வேலைக்கு போயிருக்கா, சாயந்தரம் தான் வருவா. அவ வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். பஸ்ல வந்தது அசதியா இருக்கு, நாங்க போய் முதல்ல ஒரு குளியல போட்டு வரோம்.
ஆமா நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க. கோகிலா உங்களுக்காக சமைச்சு வச்சிருக்கா, சாப்பிடலாம். வேணாம்ப்பா, நாங்களே ஹோட்டல்ல இருந்து பார்சல் வாங்கிட்டு வந்துட்டோம். அம்மா அவ சமைச்சு வச்சிருக்காமா. ஏண்டா அவ சமைப்பான்னு எனக்கு என்ன ஜோசிமா தெரியும்? நாங்க இதையே சாப்பிட்டுக்கிறோம். தேவையில்லாத பேச்சு தானே பேசுறாங்க. இதுக்குதான் நான் வர மாட்டேன்னு சொன்னேன். என்ன கோகி, அவங்களுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. எங்க நம்ம ப்ரொடக்ஷன் ஹெட்டும் சூப்பர்வைசரையும் காணோம். கூப்பிட்டோமா, போ வரேன்னா வந்துருவான். நைட் ஆனா குளிர் தாங்க முடியல, பகல்ல வெயில் அடிக்குது. ஆமா, அன்பு கிட்ட சொல்லி சீக்கிரமா ஒரு ஷெட் போட சொல்லணும். இப்பவே வெயில் இப்படி இருக்கு, இன்னும் 2 மாசத்துல ஏற ஆரம்பிச்சிரும். மாப்பிள்ளையே சொல்லிட்டு தான் இருந்தான். எல்லாம் அந்த கருணாகத்தால் தான். அந்த ஆள் நினைச்சிருந்தா எப்பவோ ஷட்டு போட்டு கொடுத்துருக்கலாம். இந்த வெயில கடந்து சாவுங்கன்னு விட்டுட்டானே, ஈவிரக்கல்லாத மனுஷன். ஏய், ஏய், வா, போ பின்னாடி தள்ளு, போ போ. எல்லாருமே லைன்ல நிக்கிறோம், எனக்கு என்னன்னு போறத பாரு. நீ ஏன் வருத்தப்படுற? இப்ப பாரு சார். ஆ? அவ்வளவு அவசரமா சார்? தட்டை வச்சுட்டு வாங்க சார். எங்கடா வரணும்? வரிசைக்கு வாங்க சார். இவ்ளோ பேர் நிக்கிறோம், நீங்க பாட்டுக்கு ஓவர்டேக் பண்ணி ரோட அடைச்சு டிராபிக் பண்ற மாதிரி எங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு போனா நாங்கெல்லாம் மனுஷங்க இல்லையா சார்? எங்களுக்கு லேட் ஆகுதுல்ல. ஏண்டா நான் ஒருத்த முன்னால வந்தது உங்க எல்லாருக்கும் இப்ப தப்பா போச்சு. அப்படியே நீங்க எல்லாம் சாப்பிட்ட உடனே வேலை பார்க்க போயிடுவீங்க பாருங்க. உங்களை பத்தி தெரியாதா எனக்கு? உங்களை பத்தியே உங்களுக்கு தெரியாது, எங்களை பத்தி எப்படி சார் தெரியும்? முறைக்காதீங்க சார், எல்லாரும் மாதிரியும் லைன்ல வாங்க. ஏய் சில்வண்டே, உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். யாருக்கிட்ட பேசுறன்னு மறந்து போச்சா? கருணாகரன். இருக்கட்டும் சார். இல்ல கருணாகரன் பேர் வச்சா லைன்ல குறுக்க புந்து போலான்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன? பேருக்கு இல்ல, பேருக்கு பின்னாடி இருக்கிற போஸ்டிங்கோட பவர் அது. லைன்ல வந்து கையேந்தி நிக்க உங்கள மாதிரி நேத்து வந்தவன் நினைச்சீங்களா?